துள்ளி நகையாடுவதை போலல்லவா இருக்கிறது. உடனடியாக கேள்வி, அப்படின்னா நாங்கள்லாம் ஆய்வே செய்யக்கூடாதா? குர்ஆன் ஹதீஸ்னா இமாம்கள் சொல்றது அப்படி கண்ணை மூடிட்டு போயிடணுமா? ஆய்வே செய்யக்கூடாதா? ஆய்வு செய்வதை அனுமதிக்கின்ற இஸ்லாமிய சட்ட நூல்கள் சில, இஜ்திஹாதின் வாசலை திறந்து வைக்கின்ற மார்க்க அறிஞர்கள் பல பேர் இந்த வார்த்தை சொல்லுகிறார்கள், மாலம் யத்தத்தப்பஇர் ருஹஸ. நீ ஆய்வு செய்யலாம், சலுகையை தேடக்கூடாது. சலுகையை தேடாம செய்யணும். நீ ஆய்வு செய்ய, இமாம்கள்லாம் சரியில்லை, நாங்கள் நேரடியாக ஆய்வு செய்கிறோம், ஆய்வு செஞ்சு பார்த்ததில்ல, நீங்கள் தொழுகிறது 20 ரக்காயத்து தப்பு, நாங்கள் 40 தொழுகிறோம், உன் ஆய்வு வரவேற்கலாம். சலுகையை தேடக்கூடியதாக ஒரு ஆய்வு இருக்குமானால் அந்த ஆய்வு சந்தேகத்திற்குரியது. எல்லா விஷயத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கிற சட்டத்தை தாண்டி சலுகைகளை நோக்கி போகிறார்கள். சலுகைகளை தேடக்கூடிய ஒரு ஆய்வாளனின் ஆய்வு சந்தேகத்திற்குரியது. அது நிச்சயமாக சந்தேகத்திற்குரியது.